எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 30 மற்றும் 31. எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 30 மற்றும் 31. கடவுளின் தூய் ஆவியாருக்கு துயரம் அறிவிக்காதீர்கள். மீட்பு நாளை முன்னிட்டு உங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாக அவர் இருக்கிறார். மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. அப்படியே சில மணித்துளிகள் கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். இந்த இறை வார்த்தையை நாம் வெறுமனே கேட்டு அப்படியே சென்று விடாமல் இதே திருக்குள் சென்று நம்முடைய வாழ்வை மேம்படுத்த நமக்கு தேவையான வல்லமை ஆசிரியர் இறைவன் தந்துள்ள வேண்டுமென நாம் மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்முடைய இறை வார்த்தையை கேட்பதற்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த இறை வார்த்தை நாங்கள் கேட்பவர்களாக மட்டும் இருந்து விடாமல் அதை சிந்திப்பவர்களாக, அதை தியானிப்பவர்களாக, அன்னை மரியாளைப் போல அதை வாழ்வாக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய ஆவியானவருடைய வல்லமை அபிஷேகத்தை எங்களுக்குள்ளாய் தாரும். நம்முடைய இறை வார்த்தை எங்களுக்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான தீய சிந்தனைகளையும் கெட்ட எண்ணங்களையும் அப்புறப்படுத்தும்படியாய் நாங்கள் எங்களுடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உடல் உறுப்புகளையும் அர்ப்பணமாக்குகின்றோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையின் வல்லமையினால் நாங்கள் புது பிறப்படைந்த மனிதர்களாக வாழ வேண்டிய அருளை ஆசிரை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் நிறைவாய் தருவீராக. அன்னை மரியாளே, அனைத்து புனிதர்களே, வான தூதர்களே, அதி தூதர்களே, எங்களோடு இந்த நாள் முழுவதுமாக பயணிக்கும்படியாய் உங்களுடைய வல்லமை, உங்களுடைய பரிந்துரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கிடைத்திரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம் இன்றைய நாளில் உங்களை சந்திப்பதில், ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 3. எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 23. எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 23. அச்சமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் ஒருபோதும் இடராது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அச்சங்களை, பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறைய காரணிகள் இருக்கின்றன. ஒருவேளை பொருளாதாரமாக இருக்கலாம், உடல் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது தடைகள், உறவு சார்ந்த சிக்கல்கள், யாராவது நமக்கு ஏதாவது சூனியம் வச்சுருவாங்களோ, ஏதாவது சூழ்ச்சி செஞ்சுருவாங்களோ, நம்மளை காலி பண்ணிடுவாங்களோ என்கிற ஒரு விதமான அச்சம் சூழ்ந்திருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த வேளையில் நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க வந்திருக்கிறோம். அதனால் பக்கத்தில் உள்ளவங்களை கரங்களை பிடித்து மீண்டுமாக இது இறை வார்த்தை ஜெபம். இன்றைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி, ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் இதுதான். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிக்க போகிறோம், நம்ம ஜெபிக்க வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய, நம்ம எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், வாக்குறுதி தான். நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 23. மீண்டுமாக வாசிக்கலாமா? கரங்களை பிடிச்சுக்கங்க, யாரும் தனியாக இருக்காதீங்க. கரங்களை பற்றி கொண்டு அவங்க முகத்தை பார்க்கணும், என்னையை பார்க்கக்கூடாது, அவங்க முகத்தை பார்க்கணும். அதாவது அந்த வைப்ரேஷன் சொல்லுமா இல்லையா? நம்ம ரோட்டில் போகிறப்ப எல்லாரையும் பார்த்தாலும் பேசணும்னு தோணாது, பார்க்கணும்னு தோணாது. ஒருத்தவங்கள பார்த்துருக்கே, முன்ன பின்ன பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் ஒரு எதேச்சியாக பார்ப்போம், அவங்களும் நம்மளை பார்ப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு பார்க்க தோணிக்கிட்டே இருக்கும். என்ன சரிங்களா? பேசணும்னு தோணும், எல்லாரையும் பார்க்கணும்னு தோணாது. அப்போது இன்றைக்கு கையை பிடிக்கிறப்ப உங்களுடைய அதிர்வலை, உங்களுடைய வைப்ரேஷனை நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு கடத்த போகிறீங்க. சரியா? அதனால் நமக்கும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் நிறைய வைப்ரேஷன் இருக்குது. சொல்லுவோம், இன்னைக்கு இவ பக்கத்தில் உட்காந்தனா இன்னைக்கு விடிஞ்சது மாதிரி தான் அப்படின்னு நம்ம நினைப்போம். பாருங்கள், நம்முடைய பார்வைக்கு அதிக தாக்கம் இருக்கிறது, நம்முடைய பேச்சுக்கு அதிக தாக்கம் இருக்கிறது. அதே போல் நம்ம கை கொடுத்து வாழ்த்துகின்ற பொழுது, நம்ம ஜெபிக்கின்ற பொழுது அதிக வல்லமை இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் நம்ம நீதிமொழிகள் புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 23
அவர் ஜெபமாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம், மாற்ற போகிறோம். சரிங்களா? இப்போ சொல்லுங்கள், கைகளை பிடிச்சி சொல்லுங்கள் சத்தமா, நீ அச்சமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் ஒருபோதும் இடராது. நம்பிக்கையோடு சொல்லலாமா? பார்த்து, நீ அச்சமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் ஒருபோதும் இடராது. அடியே சிலுவை அடையாளம் மறைந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கங்க, ஒரு ஆசீர்வாதம் கொடுங்க, எடுத்துக்கலாம். சரிங்களா? பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நம்ம வந்து சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, கருப்பொருள் என்ன அப்படின்னா, நம்ம தொடக்கத்திலே நம்ம வாசிக்கிட்டோம். எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 30 மற்றும் 31. அந்த 30வது வசனம் சொல்லுது, தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். சரிங்களா? தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள். இப்போ இன்றைக்கு நாம் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த 2 இறை வார்த்தையை மேற்கொள் அடித்தளமாக கொண்டு பின்புலமாக கொண்டு நாம் ஆவியானவர்னா யார், அந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய மாற்றங்கள் என்ன, அந்த ஆவியானவருக்கு நாம் வந்து எப்படி வருத்தத்தை நம்ம வந்து ஏற்படுத்துகிறோம், அப்போ அந்த வருத்தத்தை ஏற்படுத்தாமல் ஆவியானவர் கொடுக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை நம்ம எப்படி நம்ம வந்து புதுப்பித்து கொள்ள போகிறோம் என்கிற இந்த தலைப்பை நம்ம வந்து சிந்திக்க போகிறோம். சரிங்களா? இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, தூய ஆவியானவர்னா யார்? நிறைய கருத்துரைகள் இன்றைக்கு வந்து யூடியூப்லலாம் அவ்வளோ டாக்ஸ் இருக்குது, இறைவார்த்தை பகிர்வு இருக்கிறது, நம்முடைய கத்தோலிக்க சபையை சார்ந்த போதனைகள் இருக்கிறது, பிரிவினை சபையை சார்ந்த போதனைகள் இருக்கிறது. இன்றைக்கு மக்கள் நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம் அப்படின்னா, குறிப்பாக வந்து இறை மக்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை வந்து கேட்குறாங்க. சும்மா வீட்டில் சமையல் செய்கிறப்ப, சரிங்களா, அல்லது வந்து ஏதாவது துணி துவைக்கிறப்ப, பாத்திரம் கழுவுறப்ப, அல்லது வேறு ஏதாவது ஒன்றுமே செய்யாட்டி வீட்டில் வந்து மாதா டிவி ஓடுது, யூடியூப்பில் வந்து அந்த அவருடைய டாக்கு ஓடுது, இவருடைய டாக்கு வந்து ஏதாவது ஓடிட்டே இருக்குது. ஆனால் அது நம்மளை அறியாமல் நம்ம கேட்குறோமா கேட்கலையா, இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. பல தலைப்புகளில் வந்து என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அப்போ தூய ஆவியானவர் குறித்து பல உரைகள், தியான உரைகள், இறைவார்த்தை பகிர்வு நம்ம வந்து கேட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு தூய ஆவியானவர்னா யாரு அதை கேட்டோம் அப்படின்னா, இன்றைக்கு நம்மளால் ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து கொடுக்க முடியாது. நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் தூய ஆவியானவர் வந்து என்ன எப்படி இருக்கிறார் அப்படின்னா, ஒரு மறக்கப்பட்ட கடவுளாக வந்து இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு அன்னை மரியாளுக்கு நிறைய கோயில்கள் இருக்கின்றன, அன்னை மரியாளுக்கு நிறைய கோயில்கள் இருக்கின்றன. சரிங்களா? அதே பொழுது அந்தோனியாருக்கு நிறைய கோயில் இருக்குது, செபஸ்தியாருக்கு நிறைய கோயில் இருக்குது, நிறைய புனிதர்களுக்கு வந்து நிறைய ஆலயங்கள் இருக்கின்றன. தூய ஆவியானவருக்கு வந்து சொற்பம் ஆங்காங்கு வந்து விரல் விட்டம் வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எண்ணி விடலாம். அப்போ ஆவியானவரை வந்து நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு மறக்கடிக்கப்பட்ட ஒரு கடவுளாக அவர் வந்து இருக்கிறாரு. ஆனால் ஒன்றை மறந்து விட்டோம், நாம் வந்து தூய ஆவியானவருடைய காலத்தில் வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அதை நாம் வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம வந்து மறந்து போன பிள்ளைகளாக, அவருடைய உடனிருப்பை வந்து உணராத பிள்ளைகளாக நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, தூய ஆவிய கேத்தரின் குல்மன் என்கிற ஒரு நபர் சொல்றாரு, இன்றைக்கு மக்கள் கிறிஸ்தவர்கள் தூய ஆவியானவரை பற்றிய ஒரு சரியான புரிதலை வந்து இல்லாமல், சரியான புரிதலை கொண்டிருக்கல என்று அவர் வந்து உணர்த்துகிறார். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தூய ஆவியானவர்னா யாரு? கடவுளுடைய மூன்றாவது என்ன? கடவுளின் மூன்றாவது நபர். ஓகே, அடுத்து வேற? எல்லாம் கற்றுத்தந்து வழி நடத்துகிறவர். வெரி குட். அடுத்து வேற? நீங்க சொல்லுங்க சரி. அடுத்து வேற என்ன? பாருங்க, எவ்வளவு தியானம் பங்கெடுக்கிறோம், எவ்வளவு தியானம் வந்து பங்கெடுக்கிறோம், இறைவார்த்தை பகிர்வு கேட்கிறோம், தூய ஆவியானவர் தியானம். சரிங்களா? அதுல முழுக்க தூய ஆவியானவர் கனிகள். தூய ஆவியானவர்னா யாரு? தூய ஆவியானவர் கொடுக்கக்கூடிய வரங்கள் என்ன, தூய ஆவி நமக்கு கொடுக்கக்கூடிய கனிகள் என்ன, கொடைகள் என்ன என்பதை குறித்து நம்ம வந்து சிந்திக்கிறோம், தியானிக்கிறோம். சரிங்களா? அப்போ தூய ஆவியானவர் யாருன்னு கேட்டோம் அப்படின்னா நம்மளால டக்குன்னு என்ன செய்ய முடியலை, நம்மளால் பதில் வந்து கொடுக்க முடியலை. அப்போது இதே போல் ஒரு சிந்தனை தான் தொடக்க கால திருச்சபையிலும் இருக்கிறது. எடுத்து வாசிங்க, திருத்துதர் பணிகள் புத்தகம் அதிகாரம் 19 இறைவார்த்தை 2 எடுத்து வாசிங்க. திருத்துதர் பணிகள் புத்தகம் அதிகாரம் 19 இறைவார்த்தை 2. அவர்களை நோக்கி நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா? அடுத்து என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒருவர் உண்டு என்று கூட
நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. பாருங்க, அப்ப தூய ஆவியாரின் திருமுழுக்க பெற்றிருக்கிறீங்களா? மக்கள் குழம்புறாங்க, குழப்பத்தில் இருக்கிறாங்க. யார் தூய ஆவியானவர் என்கிற கேள்வி, ஒரு குழப்பம். அப்ப இன்றைக்கு நாமளும் என்ன செய்யறோம் அப்படின்னா, இறை வார்த்தையை வாசிக்கிறோம், பல தியானங்கள்ல பங்கெடுக்கிறோம். தூய ஆவியானவர் யார் அப்படின்னா நமக்கு ஒரு சந்தேகத்தை, குழப்பத்தை ஏற்படுத்த ஒரு குழப்பம் நமக்கு வருகிறது. தெளிவா தூய ஆவியானவர் இவர் இப்படிதான்ப்பா, இவர் கடவுள் தான்ப்பா, மூன்றாம் ஆள்பா என்ற நம்மளால் என்ன செய்ய முடியல அப்படின்னா நமக்கு விளக்கங்கள் கொடுக்க முடியல. ஆனால் என்ன செய்யறோம் அப்படின்னா 2024 ஆண்டுகளாக இயேசுவை பற்றி நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம், இயேசுவை நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் வாழ்ந்து காட்டுறோமா? இல்லை. அதே போலதான் தூய ஆவியானவர் ஒருத்தர் இருக்கிறாரு. தந்தை கடவுளா? கடவுள். மகன் கடவுளா? கடவுள். தூய ஆவியார் கடவுளா? கடவுள். இவர் 3 கடவுளா? ஒரே கடவுளா? ஒரே கடவுள். எப்படி எப்படி ஒரே கடவுள்? இவர் ஆள்வகையில் தனித்தன்மையா இருந்தாலும் ஒரே ஞானத்தை கொண்டு இருக்கிறாங்க, ஒரே தேவ சுபாவத்தை கொண்டு இருக்கிறாங்க, ஒரே வல்லமையை கொண்டு இருக்கிறதுனால இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரே கடவுளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம், மனப்பாடம் பண்ணி இருக்கிறோம். ஆனால் அதை நம்ம நம்புவதில்லை. அவரோடு ஒரு ஆழமான ஒரு நெருக்கத்தை, ஒரு தோழமை உறவு என்ன செய்யறது அப்படின்னா நம்ம ஏற்படுத்தி கொள்ள நம்ம விரும்புவதில்லை. இந்த முதல் தரமான பார்க்கிறோம். அடுத்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த தூய ஆவியான நமக்கு பரிச்சயமானவராக இருக்கிறார். சின்ன வயசே நம்ம கேட்டு 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 என்ன நடக்குது அப்படின்னா தூய ஆவியான நமக்கு உண்மை வெளிப்படுத்துபவர், நமக்கு கனிகளை கொடுப்பவர், வரங்களை நமக்கு கொடுப்பவர், ஏன்னா நமக்கு கொடைகளை நமக்கு கொடுப்பவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் அப்படின்னா நாம தூய ஆவியானவரை குறித்த ஒரு பரிச்சயமான ஒரு புரிதலை வச்சிருந்தாலும் அவரோடு ஒரு நெருக்கமான வாழ்வை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புவதில்லை. அப்புறம் அவரோட நட்புறவை நம்ம ஏற்படுத்திக் கொள்றோம். இன்றைக்கு நம்ம உலகத்தோட நட்புறவை ஏற்படுத்திக் கொள்கிறோம், உலகத்தோட நட்புறவை ஏற்படுத்திக் கொள்கிறோம், கடவுளோடையும் நட்புறவை ஏற்படுத்திக் கொள்ள நம்ம விரும்புகிறோம். இப்போ கோயிலில் உட்காந்துருப்போம், நாள் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். இந்த கேட்டை விட்டு போன உடனே என்ன நடக்குது அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தையை மறந்துடுவோம். அங்கே போன உடனே ஒரு வண்டிக்காரன் வருவாங்க, கொஞ்சம் நம்முடைய கவனிக்காமல் வந்துடுவாங்க. ஒருவேளை இடிக்கிறது போல வந்துடலாம். உடனே நம்முடைய வாயில என்ன வரும்? டேய் என்ன சொல்லிட்டு வந்துட்டியா, அவனே இவனே என்ன சொல்கிறோம்னா நம்முடைய வாயில நாள் முழுவதும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம். இந்த ஒரு 10 அடி கூட இருக்காது. இந்த கோயிலை விட்டு வெளியில் 10 அடி கூட நம்ம போயிருக்க மாட்டான். ஒரு வண்டிக்காரர் வருவார், லைட்டாக மோதுவார், இடிச்சிருப்பார். உடனே நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன? ஆனால் இங்கே நாள் முழுவதும் எதை பற்றி கேட்குறோம்? யாரை பற்றி தியானிக்கிறோம்? ஆண்டவரை பற்றி தியானிக்கிறோம், தூய ஆவியானவரை பற்றி தியானிக்கிறோம். அப்போ பாருங்க, நட்புறவை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறோம். ஆனால் நம்ம கடவுளோடு நம்ம நட்புறவை ஏற்படுத்தி கொள்ள விரும்புவதில்லை. உலகத்துக்கும் நண்பர்களாக, கடவுளுக்கும் நண்பர்களாக நம்ம இருக்க விரும்புகிறோம். அப்போ சரியான ஒரு புரிதலை நாம் கொண்டிருக்கவில்லை. அப்போ தூய ஆவியானவரோட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு ஒரு தோழன் போல, நண்பர்களை போல உறவை ஏற்படுத்தி கொள்ளணும். இப்போ நண்பர்களுக்காக தம் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. அப்போ நண்பன் என்ன செய்வான்? என்ன செஞ்சாலும் கீழ்ப்படிவான். மாப்பிள்ளை இது தூக்கணும்டா, ஆளை காலி பண்ணணும்டா, உடனே சரி பண்ணிடுவோம்டா. என்ன செய்யறாங்க அப்படின்னா வர்றாங்க. பெற்றோருடைய எதிர்ப்பை மீறி நான் திருமணம் பண்ணணும்டா, உடனே 10 பேர் நண்பர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா பெற்றோருடைய எதிர்ப்பை மீறி நண்பனுக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா தியாகங்களை மேற்கொள்கிறார்கள், இழப்புகளை சந்திக்க மேற்கொள்றாங்க, உயிரையே கொடுக்கக்கூடிய அளவிற்கு, உயிரை பணயம் வைக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறாங்க. அப்ப தூய ஆவியானவரோட நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நண்பனை போல ஒரு நெருக்கமான ஆழமான உறவை நாம ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப இந்த தூய ஆவியானவர் யார் அப்படின்னா அவர் ஒரு நபர். சரிங்களா? தூயவன் யார் அப்படின்னா அவர் ஒரு நபர். பல முறை கேட்டு இருக்கலாம், தியானித்து இருக்கலாம். எடுத்து வாசிங்க 2 கொரிந்தியர் அதிகாரம் 3 இறைவார்த்தை 17 எடுத்து வாசிங்க. கொரிந்தியர்கள் 2வது புத்தகம் அதிகாரம் 3 இறைவார்த்தை 17 தூய ஆவியானவர் யார் என்பதை நமக்கு மிக அழகாக எடுத்துரைக்கிறது. இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியானவரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. சரிங்களா? அப்ப தந்தைனாலும் கடவுள், தூயாவியானவரும் கடவுள், மகனாலும் கடவுள். சரிங்களா? இப்ப இங்க ஆண்டவர் என்பது தூய ஆவியானவரை குறிக்கிறது. இன்னும் விளக்கமாக எங்க பார்க்கலாம் அப்படின்னா எடுத்து வாசிங்க
திருத்துதர் பணிகள் புத்தகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை எடுத்து வாசிங்க. அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் இருந்தார். அவன் தன் மனைவி சபிராவுடன் சேர்ந்து 4வது வசனம் 5வது வசனம் வாசிங்கம்மா. 4, 5 வாசிங்க. நிறுத்தப்படுவதற்கு முன்பு உம்முடையதானதானே இருந்தது. அதை விற்ற பின்பும் அந்த பணம் உம்முடைய உரிமையாகத்தானே இருந்தது. பின்பு நீ ஏன் இச்செயலுக்கு உன் உள்ளத்தில் இடம் அளித்தாய்? நீ மனிதரிடம் அல்ல கடவுளிடம் அல்லவா பொய் சொன்னாய் என்றாய். அடுத்து கீழ் உயிர் விட்டான். இதை கேள்வியுற்ற அனைவரும் பேரச்சம் கொண்டனர். அதில் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல ஆண்டவரின் ஆவியானவர்னு சொல்லி வரோம். சரிங்களா? அந்த திருத்துதர் பணிகள் புத்தகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வாசித்தோம் அப்படின்னா அதில் என்ன நடக்கும் அப்படின்னா, அங்கு தூய ஆவியானவர் யார்? அவர் கடவுளாக பார்க்கப்படுகிறார். இப்போ கடவுள்கிட்ட நீ பொய் சொல்லி இருக்கிற, முதல்ல தூய ஆவியானவர்கிட்ட நீ பொய் சொல்லி இருக்கிற, அதற்கு பின் கடவுள்கிட்ட நீ பொய் சொல்லி இருக்கிறாய் என்று சொல்லி அங்கே பேதுரு விளக்கம் கொடுக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். அப்போ தூய ஆவியானவர் அடிப்படையில் யார் அப்படின்னா, அவர் கடவுளாக அவர் இருக்கிறார். அவர் கடவுள், ஒரு நபர். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும், இப்போ எனக்கு இந்த அக்காவுக்கும் சண்டை நடந்த உடனே என்ன செய்யணும்? வருத்தம் ஏற்படுகிறது. அப்போ ஒரு நபர், அவருக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வு என்ன செய்யணும்? நான் காயப்படுத்துறேன். அதே போலதான் தூய ஆவியானவர் ஒரு நபராக இருக்கிறார். அந்த நபரை என்ன செய்யறேன் அப்படின்னா, நான் வருத்தத்தை ஏற்படுத்துகிறேன். எப்படியெல்லாம் வருத்தத்தை ஏற்படுத்துகிறோம் அதான் இன்றைக்கு நம்ம சிந்திக்க நம்ம இருக்கின்றோம். இப்போ அந்த தூய ஆவியானவர் எப்படி செயலாற்றுகிறார் இதை நாம் புரிந்து கொள்ளணும். இது ஒரு உருவகம். இதை உருவகமாக நான் பார்க்கலாம். நம்ம தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 24 1 முதல் வாசிக்கின்றோம். தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 24 1 முதல் ஒரு அழகான நிகழ்வு. ஏதாவது வாசிங்க, யாராவது ஒரு ஆள் வாசிங்க. ஆபிரகாம் வயது, யாராவது ஒரு ஆள் வாசிங்கம்மா. ஆபிரகாம் வயது முதிர்ந்தவராய் முதுமை அடைந்தார். ஆண்டவர் அவருக்கு அனைத்திலும் ஆசி வழங்கி இருந்தார். ஒரு நாள் அவர் தம் வீட்டின் வேலைக்காரர்களில் மூத்தவரும் தமக்குரிய அனைத்திற்கும் அதிகாரமானவரை நோக்கி, இப்போ இந்த கதையை நமக்கு தெரியும். சரிங்களா? இதுல பாருங்க, வேலைக்காரர்களில் மூத்தவரும், சரிங்களா, அதுல பெயர் கொடுக்கப்படலை. அந்த வேலைக்காரருடைய, அந்த மூத்தவருடைய, அதிகாரம் மிக்கவருடைய அந்த பெயர் என்ன செய்யப்படலைன்னா கொடுக்கப்படலை. ஆனால் என்ன ஒரு பெயர் திருச்சபை மரபு அல்லது விவிலிய ஆய்வாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெயர் என்ன அப்படின்னா, அந்த நபர் பெயர் சொல்லப்படாத நபர் எலியாசர் என்று நமக்கு குறிப்பிடுகிறாங்க. ஆனால் விவிலியத்தில் அவருடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த பெயர் சொல்லப்படாத பெயர் குறிப்பிடப்படாத இந்த நபர் எப்படி ஈசாக்கு பெண் கொள்ள இந்த உதவியாக இருக்கிறாரோ, அதே போல தூய ஆவியானவர் இயேசுவை நமக்கு அடையாளப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை மேலே உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இங்கு பெயர் குறிப்பிடப்படாத இந்த நபர் ஈசாக்கிற்கு ஒரு மணப்பெண்ணை வெளிப்படுத்துகிறார். இங்கு புதிய ஏற்பாட்டில் நமக்கு மணமகனாகிய இயேசுவை யார் அடையாளப்படுத்துகிறார் அப்படின்னா, தூய ஆவியானவர். சரிங்களா? இந்த தூய ஆவியானவர் என்ன செய்யறார் அப்படின்னா, உண்மையை வெளிப்படுத்துபவர். எடுத்து வாசிங்க. நம்ம வாசிக்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா, யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தை 14 எடுத்து வாசிங்க. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 இறை வார்த்தை 14. அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார், இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். சரிங்களா? அங்கு எப்படி பழைய ஏற்பாட்டில் தொடக்க நூலில் அங்கு ஈசாக்கு மணப்பெண்ணை அறிமுகப்படுத்துகிறாரோ, பெயர் குறிப்பிடப்படாத அந்த நபர் அறிமுகப்படுத்துகிறாரோ, மணப்பெண்ணை அறிமுகப்படுத்துகிறாரோ, அதே போல தூய ஆவியானவர் என்பவர் ஒரு நபர். நம்ம அதில் எந்த விளக்கம், எந்த விதமான குழப்பமும் இல்லை, சந்தேகமும் இல்லை.
இப்போ இந்த தூய ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, மணமகனாகிய இயேசுவை நமக்கு அடையாளப்படுத்துகிறார். இந்த மணமகனாகிய இயேசு நமக்கு எதெல்லாம் கொடுக்கிறாரோ, நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ, அதையெல்லாம் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த தூய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. இதுதான் நமது யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறை வார்த்தை 16 நாம் வாசிக்கின்றோம். அப்ப பிரியமானவர்களே, இந்த தூய ஆவியானவர் ஒரு நபராக இருக்கிறார். இந்த நபர் நமக்கு இயேசுவை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறாரு. பாருங்க, தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 24 வாசிக்கின்றோம். அங்கு யார் வர்றா? அந்த ராக்கேல், ஈசாக்குடைய மனைவி யாரு? ரெபேக்கா வர்றாங்க. இந்த ரெபேக்கா என்ன செய்யறாங்க? என்னப்பா, அந்த ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறாங்களா? ஒட்டகங்கள் தண்ணீர் கொடுக்கிறாங்களா? இப்போ அந்த எலியாசர் அவர் தனியாக போயிருப்பார். அந்த பெயர் சொல்லப்படாத நபர் தனியாக போயிருப்பாங்களா? அவர் அவர் அதிகாரி. இந்த அதிகாரிக்கு கீழே நிச்சயமாக என்ன செஞ்சிருப்பார்கள் அப்படின்னா, ஒட்டகங்கள் கூட போகிறது அப்படின்னா ஒட்டகங்களை வழிநடத்தக்கூடிய ஆட்களும் இருப்பார்கள். சரிங்களா? அப்போ அந்த ஒட்டகங்களை வழிநடத்தக்கூடிய ஆட்கள் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, இந்த எலியாசர் அவங்கள்ட்ட உதவி கேட்டிருக்கலாம். நீ போய் தண்ணி அடிப்பா, ஒட்டகங்கள் தண்ணி கொடுப்பான்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஆனால் என்ன செய்கிறார் அப்படின்னா, இந்த பேர் குறிப்பிடப்படாத அந்த அதிகாரி என்ன செய்கிறார் அப்படின்னா, அவங்க ரெபேக்காட்ட கேட்குறாங்க. ரெபேக்காட்ட எனக்கு தண்ணீர் கொடு என்று கேட்கிறார். அப்போ தூய ஆவியான என்ன செய்கிறார் அப்படின்னா, நமக்குள்ள தங்க விரும்புகிறார். எப்படி இந்த மூத்த அதிகாரி இருக்கார் இல்லையா, பேர் குறிப்பிடப்படாத அந்த நபர், இவர் வழியா இவர் போய் அங்கே சோதிக்கிறாரோ, இந்த ரெபேக்கா சோதிக்கிறாரோ, நான் உன் வீட்டுக்கு வரணும், உன்னை பெண் கொள்ள வேண்டும் என்று சோதிப்பதற்காக ஒரு முன் தயாரிப்பு இங்கே ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அதே போல தூய ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்முடைய இதயத்திற்குள்ளாய் வர, நம்மளோடு தங்க, நம்மை ஆளுகை செய்ய, நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா சோதிக்கலாம். பெயர் குறிப்பிடப்படாத நபர் நமக்கு உதவிகளை கேட்கலாம். சரிங்களா? அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த ரெபேக்கா எப்படி பெயர் குறிப்பிடப்படாத அந்த நபரை அவங்க அடையாளப்படுத்தி ஏற்றுக்கொள்கிறாரோ, அவருக்கு உதவி செய்கிறாரோ, அதே போல தூய ஆவியானவருக்கு அல்லது தூய ஆவியானவர் நம்மில் தங்க நாம் என்ன செய்யணும்? நம்முடைய இதயத்தை நாம் ஆண்டவருக்கு, தூய ஆவியானவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். இதை தான் நாம் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் புத்தகம் அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 18, 19, 20 வாசிக்கின்றோம். என்ன அப்படின்னா, உங்கள் உடல் தூய ஆவியார் தங்கும் கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா? உங்கள் உடலை கடவுள் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, விலை கொடுத்து மீட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய உடல் தூய ஆவியார் தங்கும் கோவில். அப்போ இந்த உடல் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கடவுள் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகிற்கு கையளித்து அவர் விலை கொடுத்து மீட்டிருக்கிறார், இரத்தம் சிந்தி மீட்டிருக்கிறார். இப்போ இந்த ரெபேக்கா பாருங்க, அங்கே பணி செய்கிறார், தண்ணி கொடுக்குறாங்க, ஊத்துறாங்க. இப்போ இது அப்படியே ஒரு உருவகம். என்ன அப்படின்னா, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, அது குருவானவராக இருந்தாலும் சரி, நற்செய்தி ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகள் யார் வேண்டுமானாலும் இருந்தாலும் சரி, அல்லது ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். கடவுள் ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார், அருள் வரங்களை கொடுத்திருக்கிறார், கொடைகளை கொடுத்திருக்கிறாரு. அந்த கொடைகளை கொண்டு என்ன செய்யணும் அப்படின்னா, ரெபேக்காவை போல அந்த ரெபேக்கா அங்கே என்ன செய்யறது, ஒட்டகங்களுக்கு எப்படி இந்த உணவு கொடுக்கிறாரோ, தண்ணீர் கொடுக்கிறாரோ, அதே போல இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு அழகான சிந்தனையை ரெபேக்கா வழியாக ஆண்டவர் நமக்கு பணிக்கிறார். சரிங்களா? அப்போ தூய ஆவியானவர்னா அவர் கடவுள். அந்த கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படின்னா, இயேசுவை அடையாளப்படுத்துகிறாரு. பழைய ஏற்பாட்டில் ஒரு உருவகம், பெயர் குறிப்பிடப்படாத அந்த நபர், தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 24 ரெபேக்காவை ஈசாக்கு மணப்பெண்ணாக அந்த பெயர் குறிப்பிடப்படாத நபர் அடையாளப்படுத்துகிறார். இங்கு புதிய ஏற்பாட்டில் இயேசு ஆண்டவரை தூய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார்.
அந்த தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரெபேக்காவை போல திருச்சபைக்கு பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக, ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக, நற்செய்தி பணியாளர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும். ஆனால் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்த ஊழியத்தில் தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ளாய் இருக்கக்கூடிய தூய ஆவியானவரை நாம் மறந்து போய் விடுகின்றோம். சரிங்களா? அதான் எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4:30 வாசிக்கின்றோம். அது பார்த்தோம் அப்படின்னா அந்த தலைப்பை கிறிஸ்தவ வாழ்வு, அந்த தலைப்பை எடுத்து வாசிங்க மீண்டுமாக. எபேசியருக்கு எழுதிய புத்தகத்தில் அதிகாரம் 4 இறை வார்த்தை அந்த 30, அதுக்கு முன்னாடி ஒரு தலைப்பு அழகாக கொடுக்கப்பட்டிருக்கும். புதிய வாழ்வுக்கான விதிமுறைகள். அதில் பாருங்க 25 வாசிச்சோம் அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவன் அல்லது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட மகன் எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை பின்பற்ற வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறான். இப்ப தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்காதீர்கள், 30வது வசனம். இப்ப தூய ஆவியாருக்கு எப்படி துயரத்தை வருவிக்கிறோம்? என்னப்பா அமைதியா இருக்கிறீங்க? தூய ஆவியானவருக்கு எப்படி துயரத்தை வருவிக்கிறோம்? என்னம்மா? பாவம் செய்வதன் வழியாக. அதே அடுத்த வசனம் 31வது வசனம் வாசிங்க. மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல் எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். அப்போ 26 வாசிக்க சிந்திக்க போறோம். இப்போ நம்ம எப்படி தூய ஆவியானவருக்கு துயரம் வருவிக்கின்றோம்? இப்போ தூய ஆவியானவருக்கு துயரம் வருவிப்பதனால நாம் சந்திக்கக்கூடிய இழப்பு என்ன அப்படின்னா, இப்போ நேற்றைய நாளில் நம்ம இயேசுவினுடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடணும். அப்படிதானே? நேற்று நீங்கள் இது இறை வார்த்தை பயிர்வு கேட்டிருப்பீங்க. இயேசுவினுடைய இதயம் எப்படி நம்மளுடைய நமக்காக இயங்குகிறது, துடிக்கிறது, நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது என்பதை குறித்து நிச்சயமாக நீங்கள் சிந்திச்சிருப்பீங்க. புனித மார்கரெட் மேரிக்கு ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இயேசுவினுடைய இதயத்தை குறித்து அவங்க சொல்கிற பொழுது என்ன அப்படின்னா, சூரியனை விட பிரகாசமாக இயேசுவின் இதயம் ஒளிருகின்றது. சரிங்களா? சூரியனை விட பிரகாசமாக இயேசுவினுடைய இதயம் ஒளிருகின்றது. ஆனால் என்னுடைய இதயம் மக்களுக்காக துடித்து கொண்டிருக்கிறது, ஏங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் என்னுடைய மக்கள் ரொம்ப கூலாக இயல்பாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய இதயத்தினுடைய இயக்கங்களை உணராமல், என்னக்கிட்ட அவங்களோட குடும்பத்தை ஒப்பு கொடுக்காம, அவங்க தங்களுடைய பாரங்கள் ஒப்பு கொடுக்காம உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று புனித மார்கரெட் மேரி அவர்கள் இயேசுவினுடைய இதயம் எப்படி நமக்காக இயங்குகிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். அப்ப பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் தூய ஆவியானவருக்கு துயரம் எப்படி வருவிக்கின்ற பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, தூய ஆவியானவருடைய இதயத்தை நாம் பிளக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்புறம் நமக்கும் அவருக்குமான உறவு எப்படி இருக்கு அப்படின்னா, முறிந்து போகக்கூடிய ஒரு உறவு நிலை. தூய ஆவியானவருக்கு துயரம் வருவிப்பதனால இழப்பு யாருக்கு அப்படின்னா, நமக்கு தான் இழப்பு. நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, சாத்தானுக்குரிய அந்த ஒரு வாழ்வை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக, வாழ்வை இழந்து போகக்கூடிய பிள்ளைகளாக, வாழ்வை அழித்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். இப்போ ஒரு சின்ன உதாரணம், கணவன் மனைவி திருமண உறவு. சரிங்களா? இந்த திருமண உறவுல நீங்க சண்டை போட்டுக்கிறாங்க, கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிறாங்க, ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஒரே வீட்டில் ஒரே பெட்டில் படுத்து தூங்குறாங்க, காலையில் எந்திரிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, எல்லா காரியங்களும் மனைவி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கணவனுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க, பணிவிடை செய்கிறாங்க, துணிகளை துவைச்சு போடுறாங்க, எல்லா காரியமும் செய்கிறாங்க. ஆனால் பேசுகிற மட்டும் கிடையாது, மனசு பேசவே இல்லை. ஆனால் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ மனசு ஒன்றித்து இருக்கிறதா? மனசு ஒன்று என்னப்பா நீங்கள் தான்ப்பா சொல்லணும், குடும்ப வாழ்க்கை வாழ்றிய நீங்கள் கண்டிப்பாக ஒரே பெட்டில் படுத்துருப்பீங்க, ஒரே பெட்டில் படுத்திருப்பீங்க, ஒருத்தர் அங்கிட்டு பார்த்துட்டு ஒருத்தர் எங்கிட்டு பார்த்து தூங்குவீங்க. சரியா? மனசு ஒன்றித்து இருக்காது. அப்போது கணவன் மனைவி சண்டை போடுறப்ப நீங்கள் பேசுவதில்லை, ஆனால் எல்லா காரியமும் செய்வீங்க. மனைவி தன்னுடைய அந்த மனைவிக்குரிய அந்த கடமைகளை, கணவன் தன்னுடைய கணவனுக்குரிய அந்த பொறுப்புகளை ரொம்ப சரிவராக செய்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள மனசும் ஒன்றித்து இருக்கலை. அதே போல தான்
கடவுளுடைய ஆவியானவருக்கு நம்ம துயரம் அறிவிக்கலாம், கோயிலாக போகலாம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கலாம், ஆண்டோடைய வார்த்தையை கேட்கலாம். இங்கே ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு ஆவியால் ஆட்கொள்ளப்படலாம். ஆனால் மனசு ஒன்றிக்கலை அப்படின்னா, ஆண்டவருடைய நம்முடைய மனசு ஆண்டோடைய வார்த்தையை கேட்கல அப்படின்னா, ஆண்டோடைய வார்த்தையோடு ஒன்றிக்கலை அப்படின்னா, அது என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே ஆசீர்வாதம் கடந்து வருவதில்லை. ஒரு குடும்பத்துக்குள்ள நீங்கள் கணவனும் மனைவியும் எப்படி நீங்கள் ஒருமனப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் வாழாமல் இருக்கிறீர்களோ, அதே போல் நீங்கள் கோயிலாக போகலாம், திருப்பலி கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கலாம், அன்னதானம் வைக்கலாம், டொனேஷன் கொடுக்கலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். மனசு ஒன்றிக்கலை அப்படின்னா அங்கே ஆசீர்வாதம் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில் என்ன செஞ்சிருக்கிறேன், பிரசன்னமாய் இருக்கிறேன். அப்ப தூய ஆவியானவருக்கு துயரம் அறிவிக்கின்ற பொழுது இழப்பு யாருக்கு அப்படின்னா கடவுளுக்கல்ல. இழப்பு என்பது மிகப்பெரிய விளைவை, எதிர்மறையான விளைவை நம்ம எங்க சந்திக்கிறோம் அப்படின்னா, யார் சந்திக்கிறோம் அப்படின்னா நாம் தான் சந்திக்கின்றோம். அப்போ தூய ஆவியானவருக்கு எப்படி நம்ம துயரத்தை வருவிக்கிறோம் அப்படின்னா, எடுத்து வாசிங்க எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 26 மற்றும் 27 எடுத்து வாசிங்க. சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும், அழகைக்கு இடம் கொடாதீர்கள். அப்போ போதும் இப்போதைக்கு இப்போ பாருங்க, சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். சமீபத்தில் எங்கள் அருங்கொடை இல்லத்தில் ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் என்ன சார் அப்படின்னா பாவ சங்கீதம் செய்ய வர்றார். சரிங்களா, பாவ செஞ்சு அறிக்கை எடுக்கிறார். இப்போ அறிக்கை எடுக்கின்ற பொழுது, ஃபாதர் எனக்கு யாரை பார்த்தாலும் எச்சி துப்பணும் போல் இருக்குது, யாரை பார்த்தா அவருக்குள்ள ஒரு பிரச்சனை சொல்கிறாச்சு. ஏன்னா அப்போ கோபம் பயங்கரமாக எனக்கு கட்டுக்கடங்காத கோபம் வருகிறது, கட்டுக்கடங்காத கோபம் வருகிறது. அப்புறம் அடிக்கணும் போல் இருக்குது, அப்படியே யாரை பார்த்தாலும் போல அடிக்கணும் போல் இருக்குது. அப்போது அவர் மனம் மருந்தி சொல்கிறார், எனக்கு என்ன செய்யணும்னு தெரில ஃபாதர், இதெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய பாவமாக எனக்கு இருக்குது, எச்சுள் துப்புன்னு இருக்கிறது. அப்போ பாருங்க, இப்போ சினம் ஏதோ ஒரு இடத்துல இது ஏதோ ஒரு விதமான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார், அல்லது ஏதாவது மனம் சார்ந்த பிரச்சனைகள் அவருக்குள்ளா இருக்கலாம். சரிங்களா, அப்போ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அப்போ கோபம் சினம் என்ன பண்ண, கோபம் சினம் வந்தாலும் என்ன செஞ்சிடக்கூடாது, சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். இன்றைக்கு பாருங்க, நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா குருக்களை ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு நிலை. ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, நான் சின்ன வயசுல பாதிப்பு கடவுளை பலி வாங்கணும், கடவுளை பலி வாங்கணும். நான் கோயிலாக போகிறேன், நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா மன்றாடுகிறேன், ஜெபிக்கிறேன். ஆனால் கடவுள் எனக்கு ஒரே குழப்பத்தை கொடுக்குறாரு, துன்பத்தை கொடுக்குறாரு, துயரத்தை கொடுக்குறாரு. அப்போ நான் கடவுளை பழி வாங்கணும். ஒன்றும் கோயிலுக்கு வராமல் இருக்கிறது, கோயிலுக்கு நான் போகவே மாட்டேன்ப்பா, நம்ம நன்மை வாங்க மாட்டேன்ப்பா, ஜெபமாலை சொல்ல மாட்டேன்ப்பா, எல்லா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா என்னது சாமி படங்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா அப்புறப்படுத்துவோம்ப்பா, அது பண்ணக்கூடிய ஒரு நிலை. இரண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போவாங்க. அங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா, அதாவது குருக்களுடைய கடவுளுடைய பணியாளர்கள் குருக்கள் அவங்கள என்ன செய்யலாம் அப்படின்னா, அவங்கள தாக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு கெட்ட பேர் கொண்டு வந்தோம் அப்படின்னா கடவுளுக்கு அவமரியாதை வரும், கடவுளுக்கு அவப்பேர் வரும். இந்த பாரு, கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவங்க இந்த குருக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிறாங்க என்று சொல்லி அவங்க வெளிப்படுத்தணும் அப்படின்னா அது கடவுளுக்கு அவப்பெயர் உண்டாகும் என்று சொல்லி கடவுளை பழிவாங்கக்கூடிய ஒரு நிலை. அப்போ கோபம், அப்போ சாதாரணமாக எனக்கு இந்த அக்கா கோபம் இல்லைக்கா, சும்மா சொல்கிறேன் சரிங்களா, எனக்கு இந்த அக்காவுக்கும் கோபம் வருது. இப்போ இந்த அக்கா என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த கோபத்தை வெளிப்படுத்த பார்க்குறாங்க, எப்படியா அந்த சாமியான பழி வாங்கி ஆகணும்டா, ஏன்னா பப்ளிக்கு ரொம்ப கேவலமாக பேசுகிறாய் அப்படின்னு சொல்லி பழி வாங்கக்கூடிய ஒரு நிலை. கோபம் அறிகிறது. அந்த கோபத்தை என்ன செய்கிறாங்க அப்படின்னா திட்டமிடுகிறார்கள், எப்படி எங்கே நான் பழி வாங்கலாம், எப்படி பழி வாங்கலாம். இந்த அக்கா பண்ண மாட்டாங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா. அப்போ பாருங்க, சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், பொழுது சாய்வதற்குள் உங்கள் சினம் தனியட்டும், அழகைக்கு இடம் கொடாதீர்கள். நான் அந்த நபர், நான் பாவ சங்கீர்த்தனத்தில் சொன்ன அந்த நபரை போல இன்றைக்கு பல நேரங்களில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா கோபம், நம்ம வைராக்கியத்தோடு இருக்கிறோமா இல்லையா, எல்லாரும் எல்லாத்துட்டையும் பேசுகிறோமா, கொஞ்சம் உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். நீங்கள் வெளியில் சொல்ல வேண்டாம்,
கொஞ்சம் சுய ஆய்வு செஞ்சு பாருங்க. கொஞ்சம் நீங்கள் சுய ஆய்வு செஞ்சு பாருங்க. சரிங்களா? நீங்கள் எல்லாரோடும் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது நாத்தனாரு, கொழுந்தனாரு, ஓப்படியா, அவங்க இவங்க இந்த உறவுக்காரவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க, ஏன் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை அது உங்களுடைய பெற்றோர்கள், எல்லார்ட்டையும் நீங்கள் பேசுறீங்களா? ஏதோ ஒரு இடத்துல வைராக்கியம். ஒரு அம்மா கவுன்சிலிங் வர்றாங்க அருங்குடை இல்லத்தில், கண்ணெல்லாம் கருவளையம் கட்டிருச்சு. என்ன அப்படின்னா, சம்பந்திக்கு முன்னாடி மருமக மாமியார் அதான் மாமியார் கேவலமாக பேசிட்டாங்க. சரிங்களா? கேவலமாக பேசிட்டாங்க. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, கோச்சிக்கிட்டு வர்றாங்க. தனி குடித்தனம் வாழ்கிறார்கள், பென்ஷன் வாங்குறாங்க. தனி குடித்தனம் போகக்கூடிய ஒரு நிலை, உறக்கம் இல்லை, கோபம், மன்னிக்க முடியாத ஒரு மனநிலை. அப்போ என்ன நடக்குதுன்னா, தூக்கம் இல்லாதனால கவலை வருகிறது. அங்கே தூக்க மாத்திரை போட்டு உங்களுக்கு உறக்கம் வருவதில்லை. அவ்வளோ ஒரு துயரத்தில் துக்கத்தில் இருக்கிறாங்க. நான் சொன்னேன் அவங்கள்ட்ட ஒரே ஒரு ஆப்ஷன் தான். நான் சரியான விடை தேர்ந்தெடுக்க மாதிரி 4 கொடுக்க மாட்டேன், 3 கொடுக்க மாட்டேன், 2 கொடுக்க மாட்டேன். ஒன்றே ஒன்று தான், உங்கள் மருமகளை நீங்கள் ஏற்றுக்கங்க. அந்த அம்மா திருப்பிக்கிட்டு போணுச்சு. அந்த அம்மா, போங்க ஃபாதர், உங்களுக்கு வேறு, நீங்கள் என் இடத்துல இருந்து பார்த்தா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மா, நான் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீங்கள் நிம்மதியாக தூங்கணுமா, ஒன்றே ஒன்று செய்யணும், உங்கள் மருமகளை ஏற்றுக்கங்க, சம்மந்தியை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொன்னேன். திருப்பிக்கிட்டு போனாங்க. மீண்டும் 3 மாதம் கழிச்சு வர்றாங்க. முகம் கொஞ்சம் பொழிவாக இருக்குது. என்னம்மா நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அம்மா இப்போ சிரித்த முகத்தோடு சொல்கிறாங்க, நல்லா இருக்கிறேன் ஃபாதர், மருமகளை ஏற்றுக்கிட்டேன், மன்னிச்சுட்டேன், இப்போ ஒரே வீட்டில் இருக்கிறோம், மகனோட மருமகளோட பேர பிள்ளைகளோட ஒரே வீட்டில் இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்கிறாங்க. அப்போ சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்குறீங்க. சும்மா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுனால விடுதல் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுனால ஆசீர்வாதம் வருவதில்லை. மாறாக தூய ஆவியானவருடைய வல்லமையை, தூய ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்களும் நானும் எப்பொழுது பெற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, நாம் பிறரை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நம்முடைய கோபத்தை சாயந்தரத்தில் என்ன செஞ்சோம் அப்படின்னா அதை நம்மிடமிருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். கரங்களை மேலே உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள், முதல் காரியம். அடுத்த காரியம், நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய கட்டுக்கடங்காத கோப உணர்வுகள், அதான் 31வது வசனத்தில் நம்ம வாசிக்கின்றோம். அந்த சீற்றம், அதான் வாசிங்கம்மா, மனக்கசப்பு, சீற்றம், சினம், கூச்சல், பழிச்சொல், எல்லாவற்றையும் தீமை அனைத்தையும் உங்களை விட்டு நீக்குங்கள். அப்ப பாருங்க, நம்மிடம் இருக்கக்கூடிய எப்படி நாம் தூய் ஆவியானவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா, அந்த மனக்கசப்பு, சீற்றம், பழிச்சொல், சரிங்களா, இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் நமக்குள்ளாய் இருக்கின்ற பொழுது, இப்படிப்பட்ட இந்த சிந்தனைகள், எதிர்மறையான உணர்வுகள் நமக்குள்ளாய் இருக்கின்ற பொழுது, இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய அபிஷேகத்தை நம்ம இழந்து போகின்றோம். ஆவியானவருக்கு நம்ம வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். எப்பா உங்கள் சொல் பேச்சுப்படி கேட்கல அப்படின்னா நீங்கள் வருத்தப்படுறீங்களா இல்லையா? உங்கள் பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத கேட்கல அப்படின்னா நீங்கள் வருத்தப்படுறீங்களா இல்லையா? என்னப்பா, வருத்தப்படுவீங்களா மாட்டிங்களா? இல்லை கம்முன்னு கையை கட்டிட்டு எப்படி உட்காந்துருப்பீங்களா? நீ பண்ணுறத பண்ணுறா மவனே, ஜாலியாக இருடா மகனே, ஊர் சுத்து, பிள்ளைகளோட போ அப்படின்னு விடுவீங்களா? நீங்கள் விட மாட்டீங்களா இல்லையா? திட்டுவீங்களா? அடிப்பீங்களா? நெறிப்படுத்துவீங்களா? அதே போல தான் இங்கே தூய ஆவியானவர் சொல்கிறாரு, எப்பா நான் உனக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கேன்டா சாமி, நான் உனக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறேன், சரியா? உனக்கு கொடைகளை கொடுத்துருக்கிறேன், கனிகளை கொடுத்துருக்கிறேன், அருள் வரங்களை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். நீ அதெல்லாம் இழந்துடாதப்பா, என்னுடைய குரலுக்கு செவி கொடுப்பா, எனக்கு நீ வருத்தத்தை ஏற்படுத்தாதப்பா அப்படின்னு என்ன செய்கிறார் அப்படின்னா, இங்கு ஆவியானவர் நமக்குள்ளாய் சொல்கிறாரு. அப்போ மனக்கசப்பு, சீற்றம், இப்போ எனக்கு தெரிந்த நபர், என்னோட நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடியவர், இப்போ அந்த அண்ணன் தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய மகனுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா திருமண காரியத்தை ஏற்பாடு செய்கிறாங்க. இப்போ அங்கே என்ன நடக்குது, அவருடைய உறவுக்காரர், அதாவது தாய் மாமா,
தாய்மாமன் வந்து ரொம்ப சின்ன வயசில் வந்து இருக்கிற இவங்க இருந்த பொழுது ரொம்ப கேவலம் வந்து பேசிட்டாங்க. நான் பத்திரிக்கையில் பேர் போட முடியாது. வழக்கமாக அந்த தாய்மாமன்லாம் பேர் போடுவாங்களா இல்லையா? பத்திரிக்கையில் பெண்ணோட தாய்மாமன், மாப்பிள்ளையின் தாய்மாமன், இங்கெல்லாம் பண்ணுறாங்களான்னு தெரில. எங்கள் கிராமத்து பகுதியெலாம் போடுவாங்க, பத்திரிக்கையே 4 பக்கம் போடுவாங்க. என்ன அவள் பாருங்கள், பெண்ணின் தாய்மாமன்கள், மாப்பிள்ளையின் தாய்மாமன்கள், சித்தப்பா பெரியப்பா, இந்த லொட்டு லொசுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டு வருவாங்க. அதில் அவர் சொல்கிறாரு, ஃபாதர் வயதில் மூத்தவர், அவர் என்கிட்ட சொல்கிறாரு, என் மச்சினை என்னை வந்து அவ்வளோ கேவலப்படுத்தி விட்டான், என் மச்சினை அவ்வளோ கேவலப்படுத்தி விட்டான், என் மகனுடைய கல்யாணத்துக்கு நான் வந்து அவன் பேரை போட முடியாது ஃபாதர் அப்படின்னு சொல்லி பிரச்சனை. மனைவி அண்ணன் இல்லையா, அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஃபாதர் 1000 தான் இருந்தாலும் அவன் அண்ணன் ஃபாதர், மாப்பிள்ளைக்கு என் மகனுக்கு வந்து தாய்மாமன் ஃபாதர், அவனை ஒதுக்கிட்டு நான் எப்படி விசேஷம் பண்ண முடியும் அப்படின்னு புலம்பக்கூடிய ஒரு நிலை. கணவனும் மனைவி வந்து என்கிட்ட நிற்கிறாங்க. எனக்கு ஒரே குழப்பம், டே என்னடா செய்கிறது இவங்கக்கிட்ட வந்துட்டு. இவரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. அந்த அம்மா பரிந்து பேச, எப்படியாவது நீங்கள் பேசுங்க ஃபாதர், எப்படியாவது என் வீட்டுக்கார மனசை மாற்றுங்க ஃபாதர். நான் சொன்னேன், அண்ணே நீங்கள் ஊரெல்லாம் பத்திரிக்கை அடிக்கிறிய, சொந்தக்காரங்களை விட்டுட்டு நீங்கள் ஒரு ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணால் அதில் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கும், உங்கள் மகனுக்கு வந்து என்ன ஆசீர்வாதம் கடந்து வரும், ஆனால் தயவு செஞ்சு கொஞ்சம் மன்னிங்க, ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், அன்னைக்கு நேரத்தையே வீணடிச்சிட்டாரு. சரிங்களா? கடைசியில் அவர் வந்து ஒத்துக்க வச்சு, ஃபாதர் என் பொண்டாட்டி சொல்கிறான்னு இல்லை, நீங்கள் சொல்ல நான் வந்து பேரை போடுறேன், ஆனால் நான் பத்திரிக்கை வைக்க மாட்டேன் ஃபாதர். நான் என்ன சொல்கிறாரு, நான் அவன் வீட்டுக்கு காலடியை நான் மிதிக்க மாட்டேன். என் மனைவி தான் அவன் அண்ணன் வேணும் அப்படின்னா, என் பிள்ளைக்கு வந்து தாய்மாமன் வேணும் அப்படின்னா அவள் போகட்டும், பத்திரிக்கையை கொடுக்கட்டும், செய்ய வேண்டிய முறையெல்லாம் செய்யட்டும் ஃபாதர்னு சொல்கிறாரு. அந்த அம்மா, என்ன ஃபாதர் இப்படி பண்ணுறாரு, கொஞ்சம் இறங்கி வர சொல்லுங்கள் ஃபாதர் அப்படின்னு தாஜா பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இழந்து போன உறவுகளை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு நிலை. அப்போ பாருங்க, தூய ஆவியானவர் நமக்குள்ளாய் அருள் வரங்களை கொடுத்திருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த மனக்கசப்பு என்ன செய்கிறோம் அப்படின்னா, இந்த மனக்கசப்பு, சீற்றம், பழிச்சொல், இதெல்லாம் ஏதோ ஒரு நேரத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது பேசி இருப்பாங்க, அல்லது பிறந்தப்ப ஏதாவது பேசி இருப்பாங்க, சின்ன வயசில் இருக்கிறப்ப ஏதாவது பேசி இருப்பாங்க. அப்போ அப்படியே ஆள் மனசில் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறோம், மன்னிக்க முடியாமல் இருக்கிறோம், ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, தூய ஆவியானவருக்கு நாம் வந்து துயரத்தை, வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் வந்து இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தூய ஆவியானவருக்கு அடுத்து எடுத்து வாசிங்க, அதே எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 29 எடுத்து வாசிங்க. எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 இறைவார்த்தை 29. கெட்ட வார்த்தை எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது, கேட்போர் பயனடையும்படி தேவைக்கு ஏற்றவாறு அருள் வளர்ச்சிக்கு ஏற்ப. எப்பா நீங்கள் சோதிச்சுங்கப்பா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, என் வாழ்க்கையை நான் கடவுளுக்கு பதில் கொடுத்தாகணும். நான் கெட்ட வார்த்தை பேசினேன் அப்படின்னா, பிறருக்கு எதிராக நான் வந்து தீமையான காரியங்களை, பிறருக்கு வந்து ஆறுதல் கொடுக்காம எதிர்மறையாக சாபம் கொடுக்கக்கூடிய வார்த்தையை பேசினேன் அப்படின்னா அதனுடைய விளைவு நான் வந்து சந்திப்பேன். சரிங்களா? இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு யாராவது கண்டிப்பாக துரோகம் செஞ்சுருப்பாங்க, காயப்படுத்தி இருப்பாங்க, அல்லது நாம் யாரையாவது காயப்படுத்தி இருப்போம். அப்படி காயப்படுத்துகின்ற பொழுது, துரோகங்களை சந்திக்கின்ற பொழுது, நான் என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் என்ன, கொஞ்சம் சுய ஆய்வு செஞ்சு பார்த்துக்கங்க. இதெல்லாம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா தூய ஆவியானவர் நம்மக்கிட்ட இல்லை. சரிங்களா? இந்த கெட்ட வார்த்தை பேசுறது, சீற்றம், மனக்கசப்பு, பழிச்சொல், சரிங்களா, இதெல்லாம் பழி வாங்கக்கூடிய எண்ணம், இதெல்லாம் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி தெரியுமா? நான் தொடக்கத்தை சொன்னேன் இல்லையா, நட்புறவு ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறது. நான் இங்கேயும் இருப்பேன், உலகத்தோடையும் நான் போவேன். இங்கே நான் கோயிலுக்கு வேண்டிய கருத்து கோயிலுக்கு கொடுப்பேன். வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் நான் கோயிலுக்கு போவேன். சரிங்களா? அது வந்து பயம், நான் செத்து போயிட்டா அவர்கள நான் மோட்சத்துக்கு போவேனா நரத்துக்கு போவேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது, ஒரு பயம் வந்து எனக்கு வந்து இருக்கிறது. அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, நான் வந்து மோட்சத்துக்கு போகணும், அதுக்காக எனக்கு கடவுள் தேவை. நான் நல்லா இருக்கணும் என்பதற்காக கடவுள் தேவை யோசிக்கலை. நான் இந்த உலகத்தில் இருக்கிறப்ப எப்படி வேண்டுமானாலும் இருப்பேன். அப்போ 1 மணி நேரம் நான் கோயிலுக்கு போனால் போதும்,
என்கிற ஒரு மனநிலை, ஒரு பார்வை. அப்போ இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட இந்த பழி வாங்கக்கூடிய எண்ணம், கெட்ட வார்த்தை நாம் பேசுகிறோம் அப்படின்னா, பிறருக்கு துரோகத்தை பேசக்கூடிய வார்த்தைகள், பிறருடைய வாழ்வை அழிக்கக்கூடிய வார்த்தைகள் நாம் எல்லாருமே பேசணும் அப்படின்னா, நிச்சயமாக நான் அடித்து சொல்கிறேன், நாம் தூய ஆவியானவருக்கு துயரத்தை வருவிக்கிறோம், வருத்தத்தை ஏற்படுத்துகிறோம். நமக்குள்ள தூய ஆவியானவர் இல்லை. சவுல் அரசன் வாழ்க்கையில் பார்க்குறோமா இல்லையா? கடவுளால் அருள் பொழிவு செய்யப்பட்டவன், சாமுவேல் இறைவாக்கினால் அருள் பொழிவு செய்யப்பட்ட அந்த நபர், சரிங்களா? அவன் பொறாமப்படுறான். யார் மேலே பொறாமப்படுறான்? தாவீது மருமவன், சரிங்களா? தன்னுடைய மகளை அவனுக்கு கொடுத்துருக்கிறான். எவனாவது சொந்த மருமவனுக்கு துரோகம் ஏற்படுத்துவாங்களா? நினைப்பாங்களா? ஆனால் பாருங்க, இங்கே பழி வாங்க வேண்டும் என்று சவுல் அவனுக்கு கங்கணமிட்டு திரிந்து கொண்டு இருக்கிறார். படையாட்களோடு தன்னுடைய ஆட்களோடு திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேலை. அப்போ பாருங்க, எப்பொழுதெல்லாம் அவனு தூய ஆவியானவர் இழந்து போனானோ அப்பொழுதெல்லாம் அவன் ஆண்டவருடைய ஆவியாருக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறான். ஆண்டவருடைய பிரசன்னம் அவனிடமிருந்து வெளியேறியது. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம். திருமுழுக்கு என்கிற அருளடையாளம் வழியாக, அதே போல உறுதிப்பூசல் என்கிற அருளடையாளம் வழியாக, குருத்துவம் என்கிற அருளடையாளம் வழியாக தூய ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். இப்போ தூய ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம ஆண்டவருக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறோமா? கொஞ்சம் நாம் யோசித்து பார்ப்போம். கடவுளுடைய பெயரால் சாபம் விடுறோமா இல்லையா? கடவுளுடைய பெயரால் மண்ணை வாரி இறையிறோமா இல்லையா? இங்கெல்லாம் இல்லை, மண் இல்லை. இங்கே எங்கள் கிராமங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா மண்ணை வாரி இறைவாங்க. அவளை இவளை என்ன இப்படி மருந்து சேலையை தூக்கி இடுப்பில் கட்டிக்கிட்டு பேசுகிற பேச்சு என்ன, விடுற சாபம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நீ அழிஞ்சு போவடா, உன் கோத்தரம் அழிஞ்சு போயிருமுடா, உனக்கு ஒன்று வாரிசே இல்லாமல் போகும்டா அப்படின்னா மண்ணை வாரி இறையக்கூடிய ஒரு நிலை. கடவுளுடைய பெயரால் இன்றைக்கு கடவுளுடைய பெயரால் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம்ம சாபத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். பொய் சத்தியம் சொல்கிறோம். கடவுள் சத்தியமாக சொல்கிறேங்க. எங்கே இருப்போம்? எக்மோரில் இருப்போம். இந்த கிளம்பிட்டேன், இன்னும் 2 நிமிஷத்தில் இங்கே வந்துடுவேன், கடவுள் சத்தியமாக கிளம்பிட்டேன். யார் பேரில் சொல்கிறோம்? கடவுளுடைய பெயரால். அப்புறம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை அல்லது கடவுளை நாம் வெளிப்படுத்த வேண்டிய அந்த நிலைகள். உதாரணமாக எடுத்து வாசிங்க. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 32 முதல் 33 வரை எடுத்து வாசிங்க. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 32 முதல் 33 வரை. மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில். இப்போ நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்க தானே, வெளியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, நம்மளால் தைரியமாக நான் கிறிஸ்தவன் தான்டா என்ன நம்மளால் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எனக்கெல்லாம் அந்த ஒரு பிரச்சனை இருந்தது. நான் உதாரணமாக திருச்சியில் ஜிஹெச்சுக்கு அல்லது ஏதாவது மருத்துவமனைக்கு ப்ளஸ் பண்ண கூப்பிடுவாங்க. நோயாளிகள் இருப்பாங்க இல்லையா, தெரிஞ்சவங்க இருப்பாங்க, இல்லை யாராவது அருங்கொடை இல்லத்துக்கு வரக்கூடியவங்க ஃபாதர் கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு போங்க ஃபாதர்ஸ் கேட்பாங்க, அல்லது அவஸ்தை கொடுங்க ஃபாதர் சொல்லி, விபத்து இல்லை படுத்த படுக்கையாக இருக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா அவஸ்தை கொடுங்க ஃபாதர்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கெல்லாம் தொடக்கத்தில் அங்கி போட்டுட்டு இந்த மருத்துவமனைக்குள்ளே போகிறதுக்கு எல்லாம் ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். மருத்துவமனையில் போகிறது கூச்சமாக இருக்கும். அந்த பேக் ஒன்று தூக்கிக்கிட்டு அப்படியே போகணுமா, இப்போ கூட விடுவங்க வருவாங்களா, அப்படியே எல்லாம் அப்படியே ஏற இறங்க பார்ப்பாங்க. ஆஸ்பத்திரி உள்ளவங்க அப்படியே மேலே அப்படியே ஸ்கேன் பண்ணுவாங்க. அப்படியே எனக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்கும். என்னடா ஒரு மாதிரி மேலே எங்கேயும் பார்க்குறாங்க ஆளுங்க, ஒரு மாதிரி கூச்சமாக எனக்கு இருக்கும். அப்புறம் அங்கி போட்டு போத்துக்க, அப்புறம் அங்கே போய் ஜெபம் பண்ண எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அங்கே நான் என்ன செய்வேன், பக்கத்தில் பெட்லாம் ஜிஹெச் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும், இப்படியே பெட்டு பக்கத்தில் இருக்கும். இப்போ ப்ரைவேட் தனியார் மருத்துவமனைக்கு போனோம் அப்படின்னா அவங்க அந்த கர்டன் போட்டிருப்பாங்க. நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா விரும்புகிறபடி ஜெபம் பண்ணலாம். ஆனால் இங்கே ஜிஹெச்சுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா மக்கள் மற்ற பிற சமயத்தை சார்ந்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் நினைப்பாங்களோ, அல்லது இன்றைக்கு வேற பிற சமயத்தை சார்ந்து ஏதாவது குழப்பங்களை பிரச்சனையை கிளப்பிடுவாங்களோ, நீ என்ன மதம் மாற்றம் வர்றியா, அப்படி பண்ண வர்றியா, இப்படி பண்ண வர்றியா, பிரச்சனை பண்ணுவாங்களோ என்கிற ஒரு குழப்பமெல்லாம் நமக்கு இருக்கும். அப்புறம் அவங்க படுத்த படிக்க கிடக்கிறவங்க நம்மளை ஒரு மாதிரி ஏற இறங்க பார்ப்பாங்க.
என்ன பண்ணுறாரு இவர்? நமக்கு தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுவோம், தைலம் தடவுவோம், நற்கருணை கொடுப்போம், தீர்த்தம் தெளிப்போம், எல்லாம் பண்ணுவோம். கவலைப்படாதீங்கம்மா, பேசுவோம், சந்தோஷமாக இருங்க, தைரியமாக இருங்க, நான் வேண்டிக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம். இதெல்லாம் சொல்லத்துக்கு எனக்கு வந்து தொடக்கத்தில் வந்து கூச்சமாக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் அதெல்லாம் ஃபீல் பண்ணுறதே கிடையாது. நம்ம ஆட்டு கடன்னு போவேன், வருவேன், ஜெபம் பண்ணுவேன், என்ன வேணாலும் இது பண்ணிகிட்டு இருப்பேன். நீ டாக்டர் வருவார் போவார், நான் நர்ஸ் வருவாங்க போவாங்க, அதெல்லாம் இப்போ அந்த கூச்ச நாச்சமே இல்லை. இன்றைக்கு பொது வெளியில் நான் கிறிஸ்தவன் ஒரு பிரச்சனை வருது, பிரச்சனையே வரலப்பா, நான் வந்து கிறிஸ்தவன், நம்மளால் பகிரங்கமாக அறிவிக்க முடியுமா? குறிப்பாக கத்தோலிக்கர்கள் நம்மளால் அறிவிக்க முடியாது. ஆனால் பிரிவினை சபையை சார்ந்த சகோதரிகள் ரொம்ப பகிரங்கமாக வந்து தேவன் எனக்கு இதை செய்தார், கர்த்தர் எனக்கு இதை செய்தார் அப்படி என்ன செய்கிறாங்க அப்படின்னா பகிரங்கமாக வந்து அவங்க சாட்சியங்கள் வந்து சொல்லக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன அப்படின்னா கடவுள் நமக்கு செய்த அற்புதங்களை வந்து சாட்சியமாக சொல்ல கூச்சப்படுறோம். இப்போ அருங்கொடை இல்லத்தில் ஒருத்தவங்க புற்றுநோயினால் வந்து ஜெபம் பண்ணி பாதிக்கப்பட்டு ஜெபம் பண்ணி சுகமடைகிறாங்க. அப்போ அவங்ககிட்ட சொல்கிறாங்க, ஃபாதர் இந்த மாதிரி இங்கே ஜெபம் பண்ணேன் ஃபாதர், நான் வந்து அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணோம், அருங்கொடை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம், நான் வந்து அந்த அருங்கொடை தைலத்தை வந்து எண்ணெய் நாங்கள் தேய்ச்சோம், இப்போ எனக்கு சுகம் அடைஞ்சிருச்சு ஃபாதர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு என்கிட்ட தனிப்பட்ட விதத்தை சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அம்மா சாட்சி சொல்லுங்க, இன்னும் மற்ற மக்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் இல்லையா, இன்னும் மக்கள் வந்து காணொலியில் வந்து பார்க்குறாங்க, இன்னும் அவங்களுக்கு நம்பிக்கையை வந்து உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும், கொஞ்சம் நீங்கள் வந்து சாட்சி சொல்லுங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் பேப்பரில் எழுதி கொடுத்துட்டேன் ஃபாதர், வந்து வாசிக்கிறாங்க. இப்போ கடவுள் நமக்கு செய்த அற்புதங்களை, வல்ல செயல்களை, நன்மையான காரியங்களை பகிரங்கமாக சாட்சியாக நம்மளால் சொல்ல முடியலை. யார் ஏதாவது நினச்சிருவாங்களோ, அவங்க நம்ம தப்பாக நினைப்பாங்களோ, கேவலமாக பார்ப்பாங்களோ என்கிற ஒரு மனநிலை. அப்போ பாருங்க, இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நாம் தூய ஆவியானவருக்கு துயரத்தை வருவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ என்னுடைய வார்த்தையில், என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்கிறதா? கடவுளுக்கு சாட்சியம் பகரக்கூடிய வார்த்தைகளாக என்னுடைய வார்த்தைகள் வந்து இருக்கிறதா? கொஞ்சம் நாம் வந்து யோசித்து பார்க்கணும். வெறுமனே வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து விடக்கூடாது. அடுத்து எடுத்து வாசிங்க. நம்ம வந்து தூய ஆவியானவருக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து துயரத்தை வருவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் வந்து இருக்கிறோம். எடுத்து வாசிங்க. கொலேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 6 எடுத்து வாசிங்க. கொலேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 இல்லை அது வேண்டாம், எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 32 எடுத்து வாசிங்க. எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 32. ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள், கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். இப்போ பரிவு காட்டக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா? மன்னிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமா? இப்போ மன்னிக்கணும். மன்னிக்கலைன்னா இழப்பு யாருக்கு? எப்பா நீங்கள் என்னை திட்டுறீங்க, நான் உங்களை மன்னிக்கலை, இப்போ இழப்பு யாருக்கு? எனக்கு தான் இழப்பு. ஒரு சின்ன உதாரணம். இப்போ நான் உங்களை வந்து இப்போ நீங்கள் இறை வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இறை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நான் வந்து உங்களை வந்து காயப்படுத்துகிறேன், ஒரு தகாத வார்த்தையை சொல்லி காயப்படுத்துகிறேன். இப்போ இந்த அக்கா வந்து என்ன செய்கிறாங்க, கையில் வந்து காணிக்கை கொடுப்பதற்காக முட்டை அரிசியெல்லாம் எடுத்து வந்துருக்குறாங்க. இந்த அக்கா டக்குன்னு முட்டையை அடித்து என் மேலே தூக்கி எறிகிறாங்க. ஏய் என்னையா ஓவரா பேசுகிற என்ன அப்படின்னு பழி வாங்குறாங்க. இப்போ இந்த முட்டையெல்லாம் அடித்து நெத்தியில் மண்டையில் அடித்து அப்படியே எங்களை மூஞ்சியெல்லாம் ஒழுகி அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க, ஃபாதர் விடாதீங்க ஃபாதர் அவளை, எல்லாம் உதாரணம் தாக்கா, என்ன விடாதீங்க ஃபாதர் அவளை, என்ன வந்து மன்னிப்பு கேட்காத வரைக்கும் என்ன செய்யுங்க, நீங்கள் விடாதீங்க, நாங்களாம் உங்களுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாம் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ஆதரவு கொடுக்குறீங்க. நானும் பரவாயில்லப்பா, ஒரு 70-80 பேர் இருக்கிறாங்க எனக்காக என்ன செய்யணும், எனக்கு வந்து ஆதரவாக நிற்கிறாங்க, அந்த அக்கா வரட்டும், அந்த மன்னிப்பு கேட்காத வரைக்கும் நான் வந்து விட மாட்டேன், நான் இங்கேயே நிற்பேன் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா நின்று கொண்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 12:40 இப்போ 1 மணி ஆகுது, இப்போ வயிறு பசிக்குது, ஃபாதர் வந்து எனக்கு வந்து அடுத்து டீ பண்ணி கொடுக்க போகிறாரு, கஞ்சி கொடுக்க போகிறாரு, நீங்கள் வந்து எல்லாம் நீங்கள் ஃபாதர் இங்கே நீ விடாதீங்க ஃபாதர் சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஆள் அப்படியே கலண்டு போகிறீங்க. நீங்கள் பாட்டு போகிறீங்க, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு கஞ்சி குடிச்சிட்டு வர்றீங்க, சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நின்றுக்கிட்டே இருக்கிறேன் வீராப்போட,
எனக்கு ஆதரவாக ஒரு 80 பேர் இருக்கிறாங்க, 90 பேர் இருக்கிறாங்க. அந்த அக்கா வந்து மன்னிப்பு கேட்காத வரைக்கும் நான் வந்து விடமாட்டேன்னு நின்றுட்டே இருக்கிறேன். நீங்கள் போய் சாப்பிட்டு வர்றீங்க, நான் அப்படியே நிற்கிறேன். இன்னும் அந்த சாமியார் அப்படியே நிற்கிறாரு. மனுஷனா இருந்தாலும் என்ன வந்து வாய்க்கிலே பேசுகிறாரு, மன்னிப்பை பற்றி பேசுகிறாரு, இறக்கத்தை பற்றி பேசுகிறாரு, அன்பை பற்றி பேசுகிறாரு. ஆனால் ஏதோ அந்த பொண்ணு வந்து ஏதோ அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா மன்னிச்சுட்டு போவாரா? அப்படியே விட்டுட்டு நின்றுக்கிட்டே நிற்கிறாரு. இவெல்லாம் சாமியானா அப்படின்னு நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து நகர்ந்து வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறீங்க. இந்த அக்கா இப்போ ரூமில் போய் படுத்துக்கிட்டு மல்லாக்கப்பட்டு சிரிக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க, ஏன் இந்த பிள்ளை நீ அந்த ஃபாதர் அடிச்சல்ல, நீ பழி வாங்கினல்ல, அந்த ஃபாதர் அப்படியே நின்றுட்டே இருக்கிறாரு. போனால் ஒரே நாத்தம், முட்டை கவுளு, ஒரே வாடை, பக்கத்தோட போக முடியலை, ரொம்ப மோசமாக இருக்கிறாருப்பா. இதை கேட்ட உடனே இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ இங்கு பாருங்க, இழப்பு யாருக்கு அப்படின்னா எனக்கு தான். இந்த அக்கா என்னை அடிச்சுட்டாங்க, வேணுக்குன்னு அடித்தாங்களோ தெரியாமல் அடிச்சுட்டாங்களோ என்ன, அதில் என்ன செய்யணும் அப்படின்னா ஏற்றுக்கொண்டு இந்த சகோதரியை நான் மன்னிக்கலை அப்படின்னா, நீங்கள் உங்கள் சொல் பேச்சை கேட்டு நான் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா இழப்பு எனக்குத்தான். நம்ம ஊரில் அப்படியே கொம்பு சீ விடுவாங்க. என்ன, ஏய் விடாதடி, நாங்கள் இருக்க முடியும், பார்த்துக்கலாம் முடி. இந்த சொந்தக்காரங்களாம் அப்படியே கொம்பு சீ விடுவாங்க. விடாத மாப்பிள்ள, நான் இருக்கிறேன், பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அவன் பொழப்ப பாடு போயிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா சண்டை அப்படியே தெரு வீதியே நாரம், அந்த அளவுக்கு சண்டை பயங்கரமாக போயிட்டே இருக்கும். அதில் வந்து பொருளாதார இழப்பு ஏற்படும், உடல் சார்ந்த காயங்கள் ஏதாவது ஏற்படும், மருத்துவமனைக்கு போகணும். இப்படி பாருங்க, அடுத்தவன் பேச்சை கேட்டு கடைசியில் நடுத்தெருவில் நடுவீதியில் யார் நிற்போம் அப்படின்னா நாம தான் நிற்போம். இழப்பு நமக்கு தான். எனக்கும் இந்த அக்காவுக்கும் சண்டை அப்படின்னா நான் என்ன செஞ்ச உடனே அந்த அக்காட்ட சாரி கேட்டுறணும், அந்த அக்கா என்கிட்ட சாரி கேட்கணும், மன்னிக்கணும். அப்போ ஒருவருக்கொருவர் பரிவு காட்டுங்கள், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். ஒருவரை ஒருவருக்கு நம்ம பரிவு காட்டாம மன்னிக்காம இருக்கிறப்ப நாம தூய ஆவியானவருக்கு துயரத்தை வருவிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ எபேசியருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 4 இறை வார்த்தைகள் 27 முதல்ல 26 பார்க்குறோம். கிறிஸ்தவ வாழ்வின் அந்த நெறிமுறை, புதிய வாழ்வு, இந்த மேன்மை, இந்த நடைமுறைகள் எப்படி இருக்கணும் என்பதை ரொம்ப அழகாக அங்கே வந்து பவுலுடையார் கொடுக்குறாரு. அதில் 30வது வசனத்தில், எப்பா நீங்கள் வந்து தூய ஆவியானவரை பெற்றிருக்கிறீங்க, ஆவியானுடைய வல்லமையை நீங்கள் வந்து பெற்றிருக்கிறீங்க, அபிஷேகத்தை நீங்கள் வந்து பெற்றிருக்கிறீங்க. அப்போ ஆவியானவருடைய அபிஷேகத்தால் நீங்கள் நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் வந்து இருக்கணும். இப்போ தூய ஆவியானவர் எப்படி வெளிப்படுகிறார், அடையாளப்படுத்துகிறார்? நம்ம ஒன்று சொல்லுவோம், தண்ணீர், புறா, நெருப்பு, இதெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம், சரிங்களா? இப்போ நம்ம வந்து தூய ஆவியில் எப்படி இருப்பார்? புறாவை போல இருப்பார். அப்போ தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட நபர் எப்படி இருக்கணும்? செம்மறியாட்டை போல இருக்கணும், சரிங்களா? இயேசுவை போல இருக்கணும். தூய ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு நபர் எப்படி இருக்கணும்? இயேசுவை போல இருக்கணும். ஆடு, இதோ உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி அப்படின்னு திருமுழுக்கு யோவான் யாரை வெளிப்படுத்துகிறார், அடையாளப்படுத்துறாரு? இயேசுவை அடையாளப்படுத்துறாரு. அப்ப தூய ஆவியானவர் புறாவை போல இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா ஒரு செம்மறி ஆட்டை போல. அந்த ஆடு என்ன பண்ணுச்சு? உலகின் பாவங்களை போக்குவதற்காக தன்னுடைய உயிரை வந்து கொடுத்தது, ஈகம் செய்தது. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் புறா வடிவில் ஆவியானவரை பெற்றிருக்கலாம், அக்கினி வடிவில் ஆவியானவர் பெற்றிருக்கலாம், நீர் வழியாக ஆவியானவர் பெற்றிருக்கலாம், எண்ணெய் வழியாக ஆவியானவர் பெற்றிருக்கலாம், இப்படி பல நிலைகள் ஆவியானவர், காற்று வழியாக ஆவியானவரை பெற்றிருக்கலாம். இப்படி பல நிலைகள் ஆவியானவரை பெற்றிருந்தாலும் நம்முடைய குண அதிசயம் யாரை போல இருக்கணும் அப்படின்னா செம்மறி ஆட்டை போல, உலகின் பாவங்களை போக்கும் செம்மறி. எடுத்து வாசிங்க எசாயா புத்தகம், எடுத்து வாசிங்க எசாயா புத்தகம் அதிகாரம் 42 இறைவார்த்தை 3 எடுத்து வாசிங்க. எசாயா புத்தகம் அதிகாரம் 42 இறைவார்த்தை 3. நெறிந்த நாணலை முறியார், என்ன பற்றி எரியும் திரியை மங்கி எரியும் திரியை அணையார், உண்மையாகவே நீதியை நிலை நாட்டுவார். சரிங்களா? அப்போ இயேசு ஆண்டவர் நம்ம பார்க்கிறோம், அந்த யோர்தான் ஆற்றில் வந்து திருமுழுக்கு பெறுகிறார், வானம் திறந்தது, தூய ஆவியானவர் வந்து புறாவடியில் வந்து இறங்குகிறாரு, இங்கு வந்து தந்தை கடவுளும் தன்னுடைய மைந்தரை குறித்து பூரிப்படைகிறார். இப்போ இந்த இயேசு ஆண்டவர் தன்னை செம்மறியாக வெளிப்படுத்துகிறார்.
நெறிந்த நாணலை முறியார். சரிங்களா? அதே அப்போ பாருங்க, இயேசு ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, எங்கெல்லாம் அவர் அவமானப்படுத்தப்பட்டாரோ அங்கெல்லாம் ஆவியால் நிரப்பப்பட்ட அவர் அங்கே ஆவியானவருக்கு மாறாக செயல்படலை. ஆவியானவர் என்ன செய்றார்? ஆவியானவர் தந்தைக்கு கீழ்ப்படி நடக்கக்கூடியவராக, தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். நீங்களும் நானும் ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கிறோம், ஆவியின் வல்லமையினால் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மனக்கசப்பு, சீற்றம், பழி வாங்கக்கூடிய எண்ணம், கெட்ட வார்த்தை பேசுறது, பரிவு காட்டாமல் இருக்கிறது, நன்மை செய்யாமல் இருக்கின்ற பொழுது, மன்னிக்காமல் இருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் கடவுளுடைய தூய ஆவியாருக்கு துயரத்தை வருவிக்கிறோம். கடவுள் கொடுத்த அபிஷேகத்தை இழந்து போன பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் ஆவிய இயேசுவை போல ஆவியின் தன்மைகளை நாம் வந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த ஆட்டினுடைய குணாதிசயங்களை, இயல்புகளை நாம் வந்து கொண்டிருக்க வேண்டும். தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை, தியாகம் என்கிற அந்த ஒரு நன்மதிப்பீட்டை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து வாழ்வாக்குகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஆவியால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும். ஆகிய அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். இந்த பாடல் வாயிலாக நம்மை நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். வரங்களால் கனிகளால் நிரப்பிடுமே, வல்லமையோடு வாழணுமே. வரங்களால் கனிகளால் நிரப்பிடுமே, வல்லமையோடு வாழணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள், யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள், அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி